வணக்கம். வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம் சிதைந்த கனவு. அத்தியாயம் 2. மானவன்மன். திருக்கழுகுன்றத்தை சுற்றிலும் விசாலமான பிரதேசத்தில் பல்லவ சைன்யம் தண்டு இறங்கியிருந்தது. அந்த குன்றின் உச்சியில் வீற்றிருந்த சிவபெருமானாகட்டும், அந்த பெருமானை தினந்தோறும் வந்து வழிபட்டு பிரசாதம் உண்டு சென்ற கழுகுகள் ஆகட்டும், அதற்கு முன்னால் அக்குன்றின் சாரலில் அம்மாதிரி காட்சியை எப்பொழுதும் பார்த்திருக்க முடியாது. குன்றின் மேலே இருந்து வடக்கே நோக்கினால் கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு ஒரே யானைகள் யானைகள் யானைகள். உலகத்திலே இத்தனை யானைகள் இருக்க முடியாது. இவ்வளவு யானைகளும் ஒரே இடத்தில் வந்து சேர்ந்திருப்பதனால் பூமி நிலை பெயர்ந்து விடாதா என்றெல்லாம் பார்ப்பவர்கள் மனதில் சந்தேகத்தை கிளப்பும்படியாக எல்லையில்லாத தூரம் ஒரே யானைமயமாக காணப்பட்டது. கிழக்கே திரும்பி பார்த்தால் உலகத்திலே குதிரைகளை தவிர வேறு ஜீவராசிகள் இல்லை என்று சொல்ல தோன்றும். எல்லாம் உயர்ந்த ஜாதி குதிரைகள். அரபு நாட்டில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் கப்பலில் வந்து மாமல்லபுரம் துறைமுகத்தில் இறங்கியவை. வெள்ளை நிறத்தவை, சிவப்பு நிறத்தவை, பளபளப்பான கரிய நிறமுடையவை, சிவப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளி உள்ளவை. ஆஹா, அந்த அழகிய மிருகங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். போர்க்களத்துக்கு போகும் இந்த 10,000கணக்கான குதிரைகளில் எவ்வளவு குதிரைகள் உயிரோடு திரும்பி வருமோ என்று நினைத்து பார்த்தால் கதி கலங்கும். தென்புறத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் குதிரைகள் பூட்டிய ரதங்களும், ரிஷபங்களை பூட்டிய வண்டிகளும், பொதி சுமக்கும் மாடுகளும், ஒட்டகங்களும், கோவேறு கழுதிகளும் காணப்பட்டன. வண்டிகளிலேயே தானிய மூட்டைகளும், துணி மூட்டைகளும், கத்திகளும், கேடயங்களும், வாள்களும், வேல்களும், ஈட்டிகளும், சூளங்களும், வில்களும், அம்பரா துணிகளும், இன்னும் விதவிதமான விசித்திர ஆயுதங்களும், பிரம்மாண்டமான வடகயிறுகளும், நூல் ஏணிகளும், கொக்கிகளும், அரிவாள்களும், மண்வெட்டிகளும், தீப்பந்தங்களும், தீவர்த்திகளும் அடுக்கப்பட்டிருந்தன. வண்டியில் ஏற்றப்படாமல் இன்னும் எத்தனையோ ஆயுதங்களும் மற்ற கருவிகளும் மலை மலையாக ஆங்காங்கு கிடந்தன. ஓரிடத்தில் மலை போல் குவிந்திருந்த தாழங்குடைகளை பார்த்தால் அவற்றை கொண்டு பூமியின் மீது ஒரு சொட்டு மழை கூட விழாமல் வானத்தையே மூடி மறைத்து விடலாம் என்ற எண்ணம் உண்டாகும். மேற்கே திரும்பினால், அம்மம்மா, பூ உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்திருக்கிறார்களா என்ன? அப்படி கணக்கிட முடியாத வீரர்கள் ஈமைப்பது போல தரையை வைத்துக் கொண்டு நின்றார்கள். ராவணேஸ்வரனுடைய மூலப்பல சைன்யம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மகா சைன்யத்திலே கூட வீரர்களின் எண்ணிக்கை இவ்வளவு இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. இவ்விதம் அந்த 4 வகைப்பட்ட பல்லவ சைன்யமும் தண்டு இறங்கியிருந்த பிரதேசம் முழுவதிலும் ஆங்காங்கு ரிஷப கொடிகள் வானலாவி பறந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. மேற்கூறிய சேனா சமுத்திரத்தை அணுகி மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியானவர் ரதத்தில் வந்து கொண்டிருந்தார். அவரை தூரத்திலே பார்த்ததும் பூர்ண சந்திரனை கண்டு ஆகலாகித்து பொங்கும் சமுத்திரத்தை போல அந்த சேனா சமுத்திரத்தில் மகத்தான ஆரவாரம் ஏற்பட்டது. சங்கங்களும், தாரைகளும், பேரிகைகளும், முரசுகளும், கடுமுகங்களும், சமுத்திர கோஷங்களும் சேர்ந்தாற்போல் முழங்கிய போது எழுந்த பேரொளியானது நாற்றிசைகளிலும் பரவி வான முகடு வரையில் சென்று அங்கிருந்து கிளம்பி எதிரொலியோடு மோதி கொந்தளிக்கும் கடலில் அலைகள் ஒன்றையொன்று தாக்கி உண்டாக்குவது போன்ற பேரமளியை உண்டாக்கியது. இன்னும் அந்த வீரர் பெருங்கூட்டத்தில் ஆயிரம் வலிய குரல்களில் இருந்து மாமல்லர் வாழ்க, புலிகேசி வீழ்க, காஞ்சு உயர்க, வாதாபிக்கு நாசம் என்பன போன்ற கோஷங்கள் காது செவிடுபடும்படியான பெரும் முழக்கமாக ஏகோபித்து எழுந்து வானமும் பூமியும் அதிரும்படி செய்தன. இப்படி ஆரவாரித்த மாபெரும் சைன்யத்தில் இருந்து தனியே பிரிந்து உயர்ந்த சாதிக்குதிரை மீது ஆரோகணித்திருந்த ஒரு கம்பீர புருஷன் சக்கரவர்த்தியின் ரதத்தை எதிர்கொள்வதற்காக முன்னோக்கி சென்றான். ரிஷபக் கொடி ஏந்திய வீரர் இருவர் அவனை தொடர்ந்து பின்னால் சென்றார்கள். அப்படி மாமல்லரை எதிர்கொள்வதற்காக சென்றவர்தான் மானவன்மன் என்னும் இலங்கை இளவரசன். இந்த மானவன்மனுடைய தந்தையும் மகேந்திர பல்லவரும் நண்பர்கள். மகேந்திர பல்லவரைப் போலவே மானவன்மனுடைய தந்தையும் கலைகள் வளர்ப்பதில் ஈடுபட்டு அரசியலை அதிகமாக கவனியாது விட்டிருந்தார். இதன் பலனாக
அவர் இறந்ததும் மானவன்மன் சிம்மாசனம் ஏற இடம் கொடாமல் அட்டத்தத்தன் என்னும் சிற்றரசன் ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டான். மானவன்மன் காஞ்சி மாமல்லருக்கு உதவி கோரி தூதனுப்பினான். அப்போது தொண்டை மண்டலத்தை பெரும் பஞ்சம் பீடித்திருந்தது. எனினும் மாமல்லர் ஒரு சிறு படையை கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அந்த படை இலங்கையை அடையும் சமயத்தில் மானவன்மன் படுதோல்வியுற்று காட்டில் ஒளிந்து கொண்டிருந்தான். மாமல்லர் அனுப்பிய சிறு படை அட்டத்தத்தனோடு போரிடுவதற்கு போராது என்று கண்ட மானவன்மன் பல்லவர் படையோடு தானும் கப்பலில் ஏறி காஞ்சிக்கு வந்து சேர்ந்தான். மகேந்திர பல்லவருடைய சிநேகிதரின் மகன் என்ற காரணத்தினால் மானவன்மன் மீது இயற்கையாகவே மாமல்லருக்கு அன்பு ஏற்பட்டது. அதோடு அயல் நாட்டிலிருந்து தம்மை நம்பி வந்து அடைக்கலம் புகுந்தவனாகையால் அன்போடு அனுதாபமும் சேர்ந்து அழியாத சிநேகமாக முதிர்ச்சி அடைந்து வெகு சீக்கிரத்தில் இணைப்பிரியாத தோழர்கள் ஆனார்கள். மாமல்லர் பரஞ்சோதிக்கு தமது இருதயத்தில் எந்த ஸ்தானத்தை கொடுக்க விரும்பினாரோ அந்த ஸ்தானத்தை இப்போது மானவன்மன் ஆக்கிரமித்துக் கொண்டான். உண்மையில் மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் மனமொத்த அந்தரங்க சிநேகிதம் எப்போதும் ஏற்படவே இல்லை. ஏனெனில் பரஞ்சோதியின் உள்ளத்தில் மாமல்லர் புராதான சக்கரவர்த்தி குலத்தில் உதித்தவராகையால் தாம் அவரோடு சரிநிக சமானமாக முடியாது என்னும் எண்ணம் எப்போதுமே இருந்து வந்தது. அதோடு 9 வருஷத்துக்கு முன்னால் வாதாபியிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து சேனாதிபதி பரஞ்சோதி படையெடுப்புக்கு வேண்டிய ஆயத்தங்களில் முழுவதும் கவனத்தை செலுத்தியிருந்தார். ஊர் ஊராகச் சென்று வீரர்களை திரட்டுவதிலும் அவர்களுக்கு போர் பயிற்சி அளிப்பதிலும் அவர்களில் யானைப்படை குதிரைப்படைகளுக்கு ஆட்களை பொறுக்கி அமைப்பதிலும் ஆயுதங்கள் சேகரிப்பதிலும் அவர் பரிபூர்ணமாக ஈடுபட்டிருந்தார். மாமல்லரிடம் சிநேகித சல்லாபம் செய்வதற்கு அவருக்கு நேரமே இருப்பதில்லை. எனவே மாமல்லருக்கு மனமொத்து பழகுவதற்கு வேறொருவர் தேவையாக இருந்தது. அந்த தேவையை இலங்கை இளவரசன் மானவன்மன் பூர்த்தி செய்வித்தான். மானவன்மன் இலங்கையில் இருந்து காஞ்சி வந்தவுடனே மாமல்லர் அவனுடைய உதவிக்காக பெரிய சைன்யத்தை அனுப்பி வைப்பதாக கூறினார். ஆனால் அப்போது வாதாபி படையெடுப்புக்காக சைன்யம் திரட்டுப்பட்ட வந்ததை மானவன்மன் அறிந்ததும் அந்த சைன்யத்தில் ஒரு பெரும் பகுதியை பிரித்து கொண்டு போக விரும்பவில்லை என்பதை தெரிவித்தான். வாதாபி யுத்தம் முடியும் வரையில் அங்கேயே தான் தங்குவதாகவும் பிறகு இலங்கைக்கு போவதாகவும் சொன்னான். இதனால் மாமல்லர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அச்சமயம் இலங்கைக்கு பெரிய சைன்யம் அனுப்புவதற்கு சேனாதிபதி பரஞ்சோதியை ஆட்சேபிப்பார் என்ற பயம் மாமல்லருக்கு உள்ளுக்குள் இருந்தது. எனவே மானவன்மன் இலங்கை படையெடுப்பை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னது நரசிம்மவர்மருக்கு மிக்க திருப்தியை அளித்தது. மானவன்மனுடைய பெருந்தன்மையை பற்றியும் சுயநலமில்லாத உயர்ந்த குணத்தை பற்றியும் எல்லோரிடமும் சொல்லி சொல்லி பாராட்டினார். பின்னர் வாதாபி படையெடுப்புக்குரிய ஆயத்தங்களில் மானவன்மனும் பரிபூரணமாய் ஈடுபட்டான். முக்கியமாக யானைப்படை போரில் மானவன்மனுக்கு விசேஷ சாமர்த்தியம் இருந்தது. எனவே யானைப்படைகளை போருக்கு பயிற்சி செய்வதில் அவன் கவனத்தை செலுத்தினான். புலிகேசி முன்னம் படையெடுத்து வந்தபோது அவனுடைய பெரிய யானைப்படைத்தான் அவனுக்கு ஆரம்பத்தில் வெற்றி அளித்ததென்றும் யானைப்படை போதிய அளவில் இல்லாதபடியாலேயே மகேந்திர பல்லவர் பின்வாங்கவும் கோட்டைக்குள் ஒளியவும் நேர்ந்தது என்றும் பரஞ்சோதியும் மாமல்லரும் அறிந்திருந்தார்கள். எனவே வாதாபி படையெடுப்புக்கு பெரும் யானைப்படை சேகரிக்க தீர்மானித்து சேர நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான யானைகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த யானைகளை போருக்கு பழக்குவதற்கு மானவன்மன் மிக்க உதவியாக இருந்தான். வாதாபிக்கு படை கிளம்ப வேண்டிய தினம் நெருங்க நெருங்க மானவன்மனுக்கும் மாமல்லருக்கும் ஒரு பெரும் வாக்குப்போர் நடக்கலாயிற்று. படையெடுப்புக்கு சேனையோடு தானும் வாதாபி வருவதற்கு மானவன்மன் மாமல்லரின் சம்மதத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். மாமல்லரோ வேறு யோசனை செய்திருந்தார். அதிதியாக வந்து அடைக்கலம் புகுந்தவனை போர்க்களத்துக்கு அழைத்து போக அவருக்கு விருப்பம் இல்லை. அதோடு அவர் மனத்திலே இன்னொரு யோசனையும் இருந்தது. தாமும் பரஞ்சோதியும் வாதாபிக்கு சென்ற பிறகு காஞ்சி ராஜ்யத்தை கவனித்துக் கொள்ளவும் அவசியமான போது தளவாட சாமான்கள் உணவுப் பொருட்கள் முதலியவை சேர்த்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கவும் திறமையுள்ள ஒருவர் காஞ்சியில் இருக்க வேண்டும். அதற்கு மானவன்மனை விட தகுந்தவர் வேறு யார்? அன்றியும் மானவன்மனை காஞ்சியில் விட்டு போவதற்கு மாமல்லரின் இதய அந்தரங்கத்தில் மற்றொரு காரணமும் இருந்தது. வாழ்வு என்பது சதமல்ல. எந்த நிமிஷத்தில் யமன் எங்கே எந்த ரூபத்தில் வருவான் என்று சொல்ல முடியாது. அதிலும் நெடுந்தூரத்தில் உள்ள பகைவனை தாக்குவதற்கு படையெடுத்து போகும்போது எந்த இடத்தில் உயிருக்கு என்ன அபாயம் நேரும் என்று யாரால் நிர்ணயிக்க முடியும்? புலிகேசியை கொன்று வாதாபியையும் நிர்மூலமாக்காமல் காஞ்சிக்கு திரும்புவதில்லை என்று மாமல்லர் தம் மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார்.
வெற்றி கிடைக்காவிட்டால் போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்யும்படி இருக்கும். அப்படி ஒருவேளை நேர்ந்தால் காஞ்சி பல்லவ ராஜ்யம் சின்னாபின்னம் அடையாமல் பார்த்துக் கொள்வதற்கும் குமாரன் மகேந்திரனை சிம்மாசனத்தில் ஏற்றி ஸ்திரப்படுத்துவதற்கும் யாராவது ஒரு திறமைசாலி வேண்டாமா? அந்த திறமைசாலி தம்முடைய நம்பிக்கைக்கு முழுவதும் பாத்திரமனமாயும் இருக்க வேண்டும். காஞ்சி ராஜ்யத்தையும் குமாரன் மகேந்திரனையும் நம்பி ஒப்படைத்துவிட்டு போவதற்கு மானவன்மனை தவிர யாரும் இல்லை. தம் மைத்துனனாகிய ஜெயந்தவர்ம பாண்டியனிடம் மாமல்லருக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஜெயந்தவர்மனுக்கு ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆள வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்பது மாமல்லருக்கு தெரியும். பாண்டியனிடம் தமக்கு உள்ளுக்குள் இருந்த அவநம்பிக்கையை மாமல்லர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பாதாபி படையெடுப்புக்கு அவனுடைய உதவியை கோரினார். ஜெயந்தவர்மனும் தன்னுடைய மகன் நெடுமாறனின் தலைமையில் ஒரு பெரிய சைன்யத்தை அனுப்பிவித்தான். அந்த சைன்யம்தான் வராக நதிக்கரைக்கு அப்போது வந்திருந்தது. இப்படி மாமல்லர் பாண்டியனிடம் யுத்தத்துக்கு உதவி பெற்றார் எனினும் தம் ஆரிய தோழனான மானவன்மனிடமே முழு நம்பிக்கையும் வைத்து அவனை காஞ்சியில் இருக்கச் சொல்லிவிட்டு தாம் வாதாபிக்கு செல்வதென்று தீர்மானித்தார். மானவன்மனோ பிடிவாதமாக தானும் வாதாபிக்கு வரவேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மேற்படி விவாதம் அவர்களுக்குள் இன்னும் முடியாமலே இருந்தது. மாமல்லர் ரதத்தில் இருந்தும் மானவன்மன் குதிரை மீதிருந்தும் கீழே குதித்தார்கள். ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு மகிழ்ந்தார்கள். பிறகு மானவன்மன் ரதத்தில் இருந்த அயனாரை சுட்டிக்காட்டி, அண்ணா, இந்த கிழவரை எதற்காக அழைத்து வந்தீர்கள்? படையெடுக்கும் சைன்யத்தை பார்த்துவிட்டு போவதற்கா அல்லது ஒருவேளை யுத்தத்துக்கே அழைத்து போக உத்தேசமா என்று கேட்டான். அதற்கு மாமல்லர், அதை ஏன் கேட்கிறாய் தம்பி? ஆயன கிழவர் எல்லோருக்கும் முன்னால் தாம் போருக்கு போக வேண்டும் என்கிறார். அவருக்கு போட்டியாக குமாரன் மகேந்திரன் தானும் யுத்தத்துக்கு கிளம்புவேன் என்கிறான். அண்ணா, யுத்தத்துக்கு போனால் நானும் போவேன் என்கிறாள் குந்தவி. இதோடு போச்சா? நமது சாரதி கண்ணன் மகன் சின்ன கண்ணன் இருக்கிறான் அல்லவா? அவன் நேற்று கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்குள் புகுந்து சலுக்க தலையை இப்படித்தான் வெட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டே அநேக செடிகளை வெட்டி தள்ளிவிட்டானாம் என்றார். மானவன்மன் குறுக்கிட்டு, ஆயனக்கிழவர், சின்னக்கண்ணன், குமார சக்கரவர்த்தி, குந்தவி தேவி ஆகிய வீரர்களை போர்க்களத்துக்கு அழைத்து போங்கள். என்னை போன்ற கையாலாகாதவர்களை காஞ்சியில் விட்டுவிடுங்கள் என்றான். அப்படியெல்லாம் உன்னை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டேன். மாமா காஞ்சியில் இருந்தால் தானும் இருப்பதாக மகேந்திரன் சொல்லுகிறான். மகேந்திரன் இருந்தால் தானும் இருப்பதாக குந்தவி சொல்லுகிறாள் என்றார் மாமல்லர். உடனே மானவன்மன் குமார சக்கரவர்த்தியை தூக்கிக் கொண்டு, நீ ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை, நாம் 2 பேரும் காஞ்சியில் இருப்போம், மற்ற ஆண் பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்துக்கு போகட்டும் என்றான். அப்போது குந்தவி, ஏன் மாமா, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் குழந்தைத்தானே என்று வெடுக்கென்று கேட்டாள். மானவன்மன் குமார மகேந்திரனை தரையில் விட்டுவிட்டு குந்தவியின் முன்னால் வந்து கை கட்டி வாய் புதைத்து நின்று, தேவி, தாங்கள் இருக்கும் இடத்தில் யாரும் வாயை திறக்கக்கூடாதல்லவா? நான் பேசியது பிசகு, மன்னிக்க வேண்டும் என்று வேடிக்கையான பயபக்தியோடு சொல்லவும் ஆயனார் உள்பட அனைவரும் நகைத்தார்கள். அன்று சாயங்காலம் மாமல்லரும் மானவன்மனும் தனிமையில் சந்தித்த போது, அண்ணா, உண்மையாகவே ஆயனாரை வாதாபிக்கு அழைத்து போகப் போகிறீர்களா என்று கேட்டான். ஆமாம் தம்பி, 2 முக்கிய காரணங்களுக்காக அவரை அழைத்துப் போகிறேன். முதலாவது, நம் படை வீரர்கள் தூர தேசத்தில் இருக்கும்போது காலொடிந்த கிழவரை பார்த்ததும் அவருடைய புதல்வியை நினைத்தும் மன உறுதி கொள்வார்கள். அதோடு யாருக்காக இத்தகைய பெருஞ்சேனை திரட்டிக் கொண்டு படையெடுத்துச் செல்லுகிறோமோ அவளை ஒருவேளை உயிரோடு மீட்க முடிந்தால் உடனே யாரிடமாவது ஒப்புவிக்க வேண்டுமல்லவா? அவளுடைய தந்தையிடமே ஒப்புவித்து விட்டால் நம் கவலையும் பொறுப்பும் விட்டது என்றார் மாமல்லர். அப்போது அவர் விட்ட பெருமூச்சு மானவன்னுடைய இருதயத்தில் பெரும் வேதனையை உண்டாக்கியது. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.